இந்த 2026 அதுவும் பிப்ரவரி மந்த்ல பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு அண்டர் 20,000 பட்ஜெட் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கான இந்த வீடியோல டாப் 5 மொபைல்ஸ் அண்டர் 20,000 பட்ஜெட்ல உள்ள எல்லா மொபைல் விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல எல்லாமே வந்துட்டு பெஸ்டா தான் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டீடைல்ஸ்லாம் வந்துட்டு வச்சு நீங்க வந்துட்டு இந்த மொபைல்ஸ் வந்துட்டு பை பண்ணாம வேண்டாம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்க முடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம இப்பமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் வந்துட்டு நம்ம சேனல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த 2026ல நியூ வீடியோஸ் தான் வந்துட்டு வரப்போகுது. அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ மறக்காம எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய லிஸ்ட்ல 5th பிளேஸ் இருக்க மொபைல் என்னன்னா போக்கோ X7 5G. இதுல 6.67 இன்ச்ல 1.5K 3D curve AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்திருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7.3 அல்ட்ராக்கான 300க்கான அல்ட்ரா ப்ராசஸர் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான சோனி LYD 600 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAhக்கான பேட்டரி, இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் ஐபேட் OS வந்துட்டு பேஸ் பண்ணி ரன் ஆகுது. 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட் பிளஸ் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்காங்க. ஸோ அண்டர் 20K இதோட பெஸ்ட் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய 5th பிளேஸ்ல ரெண்டாவதா இருக்க மொபைல் என்ன அப்படின்னா Infinix GT 35G. இதுல 6.78 இன்ச்ல 1.5க்கான AMOLED டிஸ்ப்ளே வித் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400க்கான ப்ராசஸர், LPDDR5Xக்கான RAM டைப், UFS 2.0க்கான ஸ்டோரேஜ் டைப்னும் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAhக்கான பேட்டரி, இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா கேமரான்னு வரும்போது 64 மெகா பிக்சலுக்கான சோனி IMX 682க்கான மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 30 மெகா பிக்சலான செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் கிளீன் SOS 15 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. 2 இயர்ஸ்க்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க போக்கோ X7 5G ஆர் வந்துட்டு இந்த Infinix GT 35G வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். இந்த அண்டர் 20,000 பட்ஜெட்ல இந்த டாப் 5 பொசிஷன்ஸ்ல வந்துட்டு 5th பிளேஸ்ல அந்த ரெண்டு மொபைலுமே வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய 4th பிளேஸ்ல இருக்க மொபைல் என்னன்னா iQ C10R 5G. இந்த மொபைல்ல 6.67 இன்ச்ல Full HD Plus Quad Curve AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400க்கான ப்ராசஸர், LPDDR4Xக்கான RAM டைப், UFS 2.0க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5700க்கான பேட்டரி, இதை சார்ஜ் பண்ணதுக்கு 44 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX 88க்கான மெயின் கேமரா பிளஸ் 2 மெகா பிக்சலான பொக்கே கேமராவும் கொடுத்திருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது 30 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் FunTouch OS 15 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம்னு வந்துட்டு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அண்டர் 20Kல வந்துட்டு iQல இருந்து ஒரு மொபைல் வந்துட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட பெஸ்ட் சாய்ஸாக வந்துட்டு இருக்கும். நம்மளுடைய 4th பிளேஸ்ல இருக்க ரெண்டாவது மொபைல் என்ன அப்படின்னா மோட்டோல இருந்து மோட்டோ S6 Stylus 5G. இதுல 6.67 இன்ச்ல 1.5K POLED டிஸ்ப்ளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. 3000 Hzக்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. இதுல Snapdragon 7Gen2க்கான ப்ராசஸர், LPDDR4க்கான RAM டைப், UFS 2.0க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சலுக்கான EA சப்போர்ட்டோட LYD 700C மெயின் கேமராவும் பிளஸ் 30 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, இதை சார்ஜ் பண்ணி 68 வாட்ஸான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதுல 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்காங்க. நீங்க 4th பிளேஸ்ல அந்த ரெண்டு மொபைல்ல எதுனாலும் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் மொபைல் தான். நீங்க iQல வந்து பாக்குறீங்க அப்படின்னா iQ C10R 5G வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை எங்களுக்கு மோட்டோ தான் பிடிக்கும், ஸோ அதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நீங்க தாராளமா இந்த ஒரு மொபைலையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நம்மளுடைய தேர்ட் பிளேஸ்ல இருக்க மொபைல் என்ன அப்படின்னா ஓப்போ K13 5G. இந்த மொபைல்ல 6.67 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்டிபிஎஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 ப்ராசஸருக்கான ப்ராசஸர் LPDDR5Sக்கான ரேம் டைப் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகாபிக்சலுக்கான சோனி 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா பிளஸ் 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு வரும்போது 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுங்க 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து கலர் வைஸை பேஸ் பண்ணி ரன் ஆகுது. 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓப்போல வந்து ஒரு மொபைல் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு மொபைலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்மளுடைய ரெண்டாவது பிளேஸ்ல இருக்க மொபைல் என்ன அப்படின்னா Realme P4 5G. லேட்டஸ்டா தான் இந்த ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. இதுல 6.77 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. Dimensity 748க்கான அல்ட்ரா ப்ராசஸர் LPDDR4Sக்கான ரேம் டைப் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா பிளஸ் 60 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராமே கொடுத்துருக்காங்க. Realme 6 பேஸ் பண்ணி இந்த ஒரு மொபைல் ரன் ஆகுது. 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து தருவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க Realme வந்து ஒரு நல்ல ஒரு மொபைல் பார்க்குறீங்க, அதுவும் லேட்டஸ்டான ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த ஒரு மொபைலை ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மொபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா Nothing CMF Phone 2 Pro. இதுல 6.77 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 7300க்கான ப்ரோ ப்ராசஸர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. LPDDR5Sக்கான ரேம் டைப் UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவுமே கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸே வந்துட்டு வந்துடும். நத்திங் வைஸை பேஸ் பண்ணி இந்த ஒரு மொபைல் வந்துட்டு ரன் ஆகுது. இதில் 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து தருவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்காங்க. இருக்குதுலே ரொம்ப ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறது நத்திங் மட்டும்தான். ஸோ ஏன்னா 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்துட்டு தருவாங்க கண்டிப்பாக வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நத்திங் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு மொபைல், அதுவும் அண்டர் 20K பட்ஜெட் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு மொபைல் வந்துட்டு ட்ரை பண்ண இது ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா இன்னைக்கான வீடியோ. நான் சொன்ன இந்த டாப் 5 மொபைல்ஸ்ல தான் வந்துட்டு அண்டர் 20K வந்துட்டு பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ். நீங்க அதுவும் இந்த பிப்ரவரி மந்த்ல வந்துட்டு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மொபைல்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதுலயும் 5th and 4th வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சாய்ஸ்மே வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ அதுமே வந்துட்டு அந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் தான். ஸோ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இல்லை வேற ஏதாச்சும் ரிலேட்டிவ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க மொபைல் அப்படின்னா ஸோ அவங்ககிட்டயும் வந்துட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு மொபைல் வந்துட்டு நான் சொன்ன மொபைல்ஸ்ல ஸோ ஆமா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க வந்துட்டு கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா மொபைல்ஸ்க்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டு டேரக்டா வந்து ஈஸியாக போய் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரிலேட்டிவ் வந்து நியூ மொபைல் வாங்கினா இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான டீல்ஸ் வந்துட்டு வேணும்னு வந்து சொல்லுங்க. அதாவது எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து வேணும்னு வந்து சொல்லுங்க. இதே இதில் வந்துட்டு நம்ம இப்போ அண்டர் 20K பட்ஜெட் தான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ வேற எதுவும் பட்ஜெட்ல வந்துட்டு வேணுமா, அது மொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் லேப்டாப் இல்லை டேப்லெட்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் ஏர்பட்ஸ் அந்த மாதிரி எந்த வீடியோ வேணும்னாலும் மறக்காம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸாக பார்க்கறதுக்கு மறக்காம இப்பவுமே நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.